ரத்தினம், கோமதி இருவரும் கணவன் மனைவி என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள். அந்த அளவிற்கு பாசமாகவும் நல்ல புரிதலுடனும் இருந்தனர். அவர்களுக்குள் மனக்கசப்பு என்று ஒன்று வந்தால் இருவரது மனமும் அவர்கள் பேசிக்கொள்ளும் வரை படாத பாடுபடும். ஒருவேளை கோமதி பேசினாலும் ரத்தினம் பேசாமல் கோபமாக இருந்தால் அவன் காதை திருகி பேச மாட்டியா என அவள் கேட்டதும், அடியே பிசாசு, விடுடி விடுடி என கத்துவான். அதற்கு பிறகுதான் அவள் அவன் காதில் இருந்து கையை எடுப்பாள். ஏண்டி காதையா திருகிற, இருடி உன் காதை நான் திருகிறேன் என கோமதியை அவன் துரத்தி பிடிக்க அவள் நிற்காமல் ஓடுவாள். அப்போது ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை ஊற்றி விளையாடுவார்கள். அதை அந்த காம்பவுண்டே வேடிக்கை பார்க்கும். அப்போது அங்கிருக்கும் பெண்கள், இதுக ரெண்டு மட்டும் எப்படி சண்டையே போடாம விளையாண்டுகிட்டே தெரியுதுக என்று பொறாமைப்படுவார்கள். அந்த நேரம் பக்கத்து வீட்டில் இருக்கும் பெண் வந்து, அடியே ரெண்டு பேர் ஏண்டி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி தண்ணி ஊத்தி விளையாடுறீங்க, கண்ணு பற்ற போகுதுடி என்று சொல்லி கோமதியை பாசமாக கண்டிப்பாள். அவள் கண்டித்ததும் இருவரும் அமைதியாகி விடுவார்கள். இவர்கள் இப்படி சந்தோஷமாக இருப்பது அவள் எதிர்த்த வீட்டு பெண் கௌரிக்கு பிடிக்காது. அவள் மனதில், எனக்கு என் புருஷனுக்கும் வாரத்துல 3 சண்டையாவது வந்துருது, இதுக ரெண்டும் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமாவே இருக்குதுகளே, ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுறணும் என திட்டமிட்டு கோமதியின் வீட்டுக்கு சென்ற கௌரி, என்ன கோமதி எப்படி இருக்க என்று கேட்டபடியே உள்ளே நுழைந்தாள். நல்லாத்தான் இருக்கேன் என்று சொன்ன கோமதி, கௌரி நீ எப்ப வெளியூர்ல இருந்து வந்த என நக்கலாக கேட்க, அதை அவள் புரியாமல், நான் எந்த ஊருக்கு போனேன் என கௌரி கேட்டதும், நீதான் ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்த மாதிரி நல்லா இருக்கியா கோமதின்னு கேட்ட என்று சொன்னதும் கௌரிக்கு மூக்கறுத்தது போல் இருந்தது. உடனே அதை சமாளிக்க, சரி நான் வாரேன், வீட்டுல நிறைய வேலை இருக்கு என்று அங்கிருந்து அவள் வீட்டிற்கு சென்ற கௌரி, இவன் நிம்மதியை கெடுக்கலாம்னு பார்த்தா இவன் நம்ம நிம்மதியை கெடுத்துருவா போலையே என்று புலம்பிக் கொண்டே இருந்தாள். கோமதி கௌரியை மூக்கறுத்து அனுப்பியதற்காக சந்தோஷப்பட்டாள். அதே சந்தோஷத்தோடு தன் கணவன் ரத்தினத்திற்காக சிக்கன் வாங்கி சமைப்பதற்காக ஸ்கூட்டியில் சென்றாள். அப்போது ஒரு குழந்தை குறுக்கே வர அதன் மீது மோதி விடாமல் இருக்க வேகமாக பிரேக்கை பிடித்தாள். ஸ்கூட்டியில் இருந்து கீழே விழுந்து முழங்காலில் பலத்த அடிபட்டு நடக்க முடியாமல் போனது. அருகில் நின்றவர்கள் கோமதியை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ரத்தினத்திற்கு தகவல் தெரிந்ததும் பதற்றம் நிறைந்த மனதோடு அவளை காணச் சென்றான். அங்கே சென்று அவளை பார்த்ததும் புள்ளிமானை போல் துள்ளி விளையாடியவள் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் இருப்பதை பார்த்ததும் அவள் காலில் அடிபட்ட இடத்தை தொட்டு பார்த்து அழ ஆரம்பித்தான். பிறகு வீட்டிற்கு கூட்டி வந்ததும் அவள் ஒரு ஓரமாக மூலையில் உட்கார்ந்ததை பார்த்து சாப்பிட முடியாமல் வேதனைப்பட்டான். இருவரும் ஓடி விளையாடிய இடங்களிலெல்லாம் அவள் கால் படாமல் தூசிபடிய ஆரம்பித்தது. சந்தோஷமாக பறந்து திரிந்த 2 ஜோடி புறாக்களில் ஒன்றை மட்டும் காலை உடைத்து கூண்டில் அடைத்ததைப் போல் இருந்தது அவர்களின் வாழ்க்கை. கோமதியால் இயற்கை உபாதைகளை கூட கழிக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டாள். இதை பார்த்த ரத்தினம், எனக்கு பக்குவமாக பார்த்த என் மனைவி இன்று படுத்த படுக்கையாக கிடக்கிறாளே என கோமதிக்கு தெரியாமலேயே அவ்வப்போது அழுவான். அவள் இப்படி இருப்பது அவளுடைய பக்கத்து வீட்டு தோழியை தவிர அந்த காம்பவுண்டில் இருக்கும் அனைவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தது. அதில் சில பேர், அதுக்குத்தான் இப்படி ரொம்ப ஆடக்கூடாது, அவள் காது கூட பேசுவார்கள். இன்னும் சில பேர், இவளுக்கு அடிபட்டு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, ஆனா இன்னும் நடக்க முடியல, இப்படியே எத்தனை நாளைக்கு வச்சு பார்த்துக்க முடியும், இவ என்ன சின்ன பிள்ளையாடி மடியில தூக்கி வச்சுக்கிறதுக்கு என அவர்கள் பேசுவது அவளின் மன வருத்தத்தையும் கண்ணீரையும் தூண்டியது. ஒரு நாள் தன் கணவன் ரத்தினத்தை தன் அருகில் கூப்பிட்டவள், எனக்கு அடிபட்டு 2 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு, என்னால இன்னும் நடக்க முடியல, நீ வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க என்று அவள் அழுததும் அதை கேட்டு அவன் கோபப்பட்டாலும் அவள் ஏற்கனவே வேதனையும் வலியுமாக இருப்பதால் எதுவும் சொல்லாமல் அவளை முறைத்து பார்த்துவிட்டு எழுந்து சென்றான். எப்போதும் அவளுக்கு தேவையானதை எடுத்து அவள் பக்கத்தில் வைத்துவிட்டு போவது வழக்கம். அப்படி ஒரு நாள் ரத்தினம் வேலைக்கு சென்றதும் கோமதி இதற்கு மேல் தன் கணவனுக்கு தொல்லை தர வேண்டாம் என தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தாள். உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அவள் அருகில் எதுவும் இல்லாததால் கட்டிலில் இருந்து மேலே உள்ள ஃபேனில் தூக்கு மாட்டிக்கொள்ள நினைத்து எழுந்து முயற்சி செய்தாள். அவளுடைய கால்வலி அதிகமாக இருந்தாலும் அவள் தற்கொலை முயற்சியை கைவிடவில்லை. அப்போது கட்டிலில் இருந்து கீழே விழுந்தவள் எழுந்து தன்னை அறியாமலேயே மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள்.
தன் உயிரை எப்படியாவது மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற வெறியில் முயற்சி செய்தும் தற்கொலை செய்து கொள்ள முடியவில்லை. அதனால் சோர்ந்து உட்கார்ந்தவள் என்னால் நிம்மதியாக சாகக்கூட முடியவில்லை என அழுதாள். மீண்டும் கண்ணீரை துடைத்துவிட்டு வேகமாக எழுந்து நடந்து திறந்திருந்த ஜன்னல் கதவுகளை மூடினாள். அப்போது கோமதி ஜன்னலை மூடியதை பார்த்த சில பேர், என்னடி இவ நடக்க ஆரம்பிச்சிட்டாளா என்று அவள் காதுபட பேசியதும் தான் அவள் நடப்பதையே அவளே உணர்ந்தாள். அந்த சந்தோஷத்தில் இறைவனுக்கு மனதார நன்றி சொன்னாள். பிறகு சிறிது தூரம் நடந்து பார்த்தவள் நடக்காத கால்கள் நடப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வந்தது. பிறகு இன்னும் நான் ஏன் அழுக வேண்டும் என நினைத்து கொண்டு வெகு நாட்களாக சுத்தம் செய்யாமல் இருந்த வீட்டை கூட்டி சுத்தம் செய்து நன்றாக குளித்து முடித்து சமையல் செய்ய ஆரம்பித்தாள். தன் கணவனுக்கு மீன் பிடிக்கும் என்பதால் அவள் விழுந்த அதே ஸ்கூட்டியை மெதுவாக எடுத்துக்கொண்டு மீன் வாங்கப் போவதை பார்த்த அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டனர். மீனை வாங்கி வந்து சமைத்து முடித்து தன் கணவன் ரத்தினத்திற்காக காத்திருந்தாள். அவள் கணவன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மிகவும் ஆச்சரியப்பட்டான். பிறகு படுக்கையில் இருந்த தன் மனைவியை பார்த்து, யாரு கோமதி இதெல்லாம் பண்ணது என்று கேட்டவுடன் அவனை பார்த்து சிரித்தபடியே மெதுவாக எழுந்து நடந்து அவன் அருகில் வந்து அவனை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அதை பார்த்து ரத்தினம் சந்தோஷமாக கண்ணீர் விட்டு அழுதான். நீ எப்படி நடந்த கோமதி என்று கேட்டதற்கு, சும்மா எந்திரிச்சு நடந்து பார்த்தேன், அப்படியே நடந்துட்டேன் என்று அவள் நடந்த அத்தனையும் மறைத்தாள். மீண்டும் அவர்கள் வீட்டில் சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. இதை பார்த்து அந்த காம்பவுண்டில் உள்ளவர்கள், கொஞ்ச நாளா அந்த சிரிப்பு சத்தம் இல்லாம இருந்துச்சு என வைத்தெரிச்சல் பட்டனர். தற்கொலை என்றும் ஒரு தீர்வாகாது, அது மேலும் ஒரு தற்கொலையைத்தான் தூண்டும். வாழ பழகுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.